முக்கிய செய்திகள். வேளாண் சட்டங்களை மீண்டும் கொண்டுவர இந்தியா கூட்டணி கடும் எதிர்ப்பு. கங்கனா பேச்சு ஆழம் பார்க்கும் நடவடிக்கை என ராகுல் காந்தி கண்டனம். சந்திரபாபு நாயுடுவின் பாவத்தை கழுவ பரிகார பூஜைக்கு அழைப்பு. கலப்படம் நடந்தது உண்மை என ஜெகன்மோகனுக்கு தெலுங்கு தேசம் பதிலடி. 2500 கோடி ரூபாய்க்கு முதலமைச்சர் பதவியை ஏலம் விட்ட பாஜக. ஊழல் குற்றச்சாட்டு பற்றி விமர்சித்த மோடிக்கு சித்தராமையா சவால். வணக்கம். சர்ச்சைக்குரிய வேளாண் சட்டங்களை மீண்டும் கொண்டுவர முயற்சி செய்தால் இந்தியா கூட்டணி கடுமையாக எதிர்க்கும் என்று பிரதமர் திரு மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2020ஆம் ஆண்டு மத்திய பாஜக அரசு 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தது. சாகுபடி செய்யும் இடத்திலேயே விளைபொருட்கள் கொள்முதல், உணவு தானியங்கள் விலையேற்றத்தை தடுக்க கட்டுப்பாடுகள், உணவு பதப்படுத்தும் தொழில் மேம்பாடு உள்ளிட்ட அம்சங்களை கொண்ட இந்த சட்டங்களால் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்காது என்பதால் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். அதையடுத்து அந்த சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டன. ஆனால் அந்த சட்டங்களை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என அரசிடம் விவசாயிகள் கோரிக்கை எழுப்ப வேண்டும் என்று மக்களவை பாஜக உறுப்பினர் திருமதி கங்கனா ரணாவத் கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அரசு அலுவலர்களுக்கு நன்மை பயக்கும் என்றும் அதுபோல இந்த விவசாய சட்டங்களால் விவசாயிகளுக்கு பலன் கிடைக்கும் என்றும் அவர் கருத்து தெரிவித்தார். எதிர்ப்புகளை தொடர்ந்து இந்த கருத்தை திரும்ப பெறுவதாக திருமதி கங்கனா கூறினார். இந்நிலையில் பாஜக அரசு தனது திட்டங்களுக்கு மக்கள் மத்தியில் எப்படி வரவேற்பு இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள இதுபோல யாரையாவது பேச அனுமதிக்கும் என்று தமது வலைதள பதிவில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். வேளாண் சட்டங்களை மீண்டும் கொண்டுவர நினைத்தால் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். बीजेपी के जो लोग होते हैं ये आइडियाज को टेस्ट करते रहते हैं. ये किसी से कहते हैं कि आप ये आइडिया पब्लिक में रखिए और फिर रिएक्शन देखते हैं. क्या वो किसान के कानून रिवाइव करेंगे या नहीं, और अगर करेंगे तो फिर मैं आपको गारंटी दे रहा हूं कि इंडिया गठबंधन पूरा इनके खिलाफ खड़ा हो जाएगा. 700 लोग शहीद हुए हैं, उनकी याद करनी है, उनकी रिस्पेक्ट करनी है. मोदी जी ने 2 मिनट मौन नहीं रखने दिया था. அரசின் கொள்கைகளை முடிவு செய்வது பிரதமரா அல்லது பாஜக நாடாளுமன்ற உறுப்பினரா என்று திரு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். போராட்டம் நடத்திய விவசாயிகளில் 700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த பின்னரும் பாஜகவினர் திருப்தி அடையவில்லை என்பதாக அவர் விமர்சித்தார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவின் பாவத்தை கழுவுவதற்காக மாநிலம் முழுவதும் கோயில்களில் நாளை மறுதினம் பரிகார பூஜை நடத்த முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அழைப்பு விடுத்துள்ளார். அவர் தலைமையிலான யுவஜன ஷர்மிக ரைத்து காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி காலத்தில் திருப்பதி கோயில் லட்டு பிரசாதம் தயாரிப்பதற்கான நெய்யில் விலங்கு கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டதாக திரு சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். அப்போது வாங்கிய நெய்யை பரிசோதனை கூடத்தில் ஆய்வு செய்ததை தொடர்ந்து விலங்கு கொழுப்பு உள்ளிட்டவை கலப்படம் செய்யப்பட்டதாக அறிக்கை வெளியானது. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் குற்றச்சாட்டை YSR காங்கிரஸ் மறுத்து வருகிறது. லட்டு பிரசாத நெய்யில் கலப்படம் செய்த முந்தைய ஆட்சியின் தவறுக்காக ஏழுமலையானிடம் மன்னிப்பு கேட்பதாக கூறி ஜனசேனா கட்சி தலைவரும் துணை முதலமைச்சருமான திரு பவன் கல்யாண் 11 நாள் விரதம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் அரசியல் வன்மம் காரணமாக நெய்யில் விலங்கு கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டதாக திரு சந்திரபாபு நாயுடு பொய் கூறி கரை படிந்த பிரசாதத்தை உண்டதாக பக்தர்களை நம்ப வைத்து விட்டதாக திரு ஜெகன்மோகன் புகார் கூறியுள்ளார். இதனால் ஏழுமலையானின் புகழ், திருப்பதி கோயிலின் மதிப்பு, லட்டு பிரசாதத்தின் புனிதம் என அனைத்தும் மாசடைந்து விட்டதாக திரு ஜெகன்மோகன் ரெட்டி புகார் தெரிவித்துள்ளார். திரு சந்திரபாபு செய்த இந்த பாவத்தை கழுவி பரிகாரம் செய்ய மாநிலம் முழுவதும் உள்ள கோயில்களில் நாளை மறுதினம் பக்தர்கள் சிறப்பு பூஜை நடத்த வேண்டும் என்று அவர் வலைதள பதிவில் அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள தெலுங்கு தேசம் கட்சியின் மேலவை உறுப்பினர் திரு பச்சூரி அசோக் பாபு கடந்த ஆட்சி இருண்ட காலம் என்றும் தற்போதைய ஆட்சியில் ஒளி வீசுவதாகவும் தெரிவித்துள்ளார். திரு ஜெகன்மோகனை விட திரு சந்திரபாபு மேலானவர் என்று குறிப்பிட்டுள்ள அவர் தேவையின்றி குற்றம் சாட்டி விசாரணை நடத்த தாங்கள் அறிவற்றவர்கள் அல்ல என்றும் கூறியுள்ளார். Chandrababu Naidu is 1,000 times better than that gentleman. They ordered 8 loads of ghee. They returned 4 loads of ghee. They consumed 4 loads of ghee of same company, whose reports are now very clear, whether it is animal, it's vegetable, it is adulterated. The government has to order an inquiry, not the opposition. Jagannath Reddy ordered a blanket inquiry at the time of the TDP. Blanket inquiry on everything. But we are not such fools. கடந்த ஆட்சியில் நடந்த மதுபான விற்பனை முறைகேடு, நில மோசடி போன்றவை குறித்து விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தரப்படும் என்று திரு அசோக் பாபு தெரிவித்தார்.
முதலமைச்சர் பதவியை 2500 கோடி ரூபாய்க்கு ஏலம் விட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட திரு மோடிக்கு ஊழல் பற்றி பேச தார்மீக உரிமை இல்லை என்று கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் சோனிபட் நகரில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் செய்த பிரதமர் திரு மோடி, மைசூர் நகர் மேம்பாட்டு ஆணைய நிலம் திரு சித்தராமையாவின் மனைவிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது தொடர்பான குற்றச்சாட்டு குறித்து பேசினார். முதலமைச்சர் பதவிக்கு வந்த 2 ஆண்டுகளில் திரு சித்தராமையா குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் ஊழலில் காங்கிரஸ் வேரூன்றி இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். இதற்கு பதிலளித்துள்ள திரு சித்தராமையா, 2500 கோடி ரூபாய் கொடுத்தால் கர்நாடக முதலமைச்சர் பதவியை தருவதாக பாஜக மேலிடம் தெரிவித்ததாக 2022ஆம் ஆண்டு விஜயபுரா தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த திரு பசனகவுடா பட்டேல் பேசியதை சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லையே என்றும், பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஊழலில் திளைத்ததை கண்டுகொள்ளாமல் இருந்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ள திரு சித்தராமையா, ஊழலுக்கு உடந்தையாக இருக்கிறீர்களா என்றும் திரு மோடியை கேட்டுள்ளார். கர்நாடகாவில் ஊழல் கரைபடியாத ஒரே ஒரு பாஜக தலைவரை காட்டினாலும் திரு மோடியை அழைத்து வந்து கௌரவிக்க தயார் என்று அவர் கூறியுள்ளார். 100 கோடி ரூபாய் சுரங்க ஊழல் புகாருக்கு உள்ளான திரு குமாரசுவாமியை தயக்கமின்றி அமைச்சரவையில் சேர்த்த திரு மோடிக்கு மற்றவர்களின் ஊழலை பற்றி பேசும்போது உள்ளுணர்வு உறுத்தவில்லையா என்று திரு சித்தராமையா வினவியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் பிரதமரின் அலுவலகம் சலவை எந்திரமாக செயல்படுவதாக விமர்சித்துள்ள அவர், ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான 25 எதிர்க்கட்சி தலைவர்கள் பாஜகவில் சேர்ந்த பிறகு அவர்களில் 23 பேரை வழக்குகளிலிருந்து மத்திய விசாரணை அமைப்புகள் விடுவித்த அதிசயம் நடந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தம் மீது ஊழல் புகாரை கூறியிருப்பவர்கள் பொம்மைகள்தான் என்றும், அதற்கு மூளையான பொம்மலாட்டக்காரர் யார் என மக்கள் அறிய வேண்டும் என்றும் திரு சித்தராமையா கூறியுள்ளார். தொலைவில் இருந்து விமர்சிப்பதை விட்டு நேரடி விவாதம் செய்ய தயாரா என்றும் திரு மோடிக்கு அவர் சவால் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் சுட்டெரித்த நிலையில் சென்னை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. கடந்த 24 மணி நேரத்தில் மதுரை விமான நிலையத்தில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மதுரை நகரில் 105 டிகிரி வெப்பமும் தகித்தது. திருச்சியில் 103 டிகிரி, தஞ்சையில் 102 டிகிரி என வெப்பம் பதிவானது. ஈரோடு மற்றும் தூத்துக்குடியில் 101 டிகிரி வெயில் சுட்டெரித்தது. கரூர், பரமத்தி, பாளையங்கோட்டையில் வெயில் சதமடித்தது. இந்நிலையில் சென்னையில் குரோம்பேட்டை, பல்லாவரம், மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக பலத்த காற்று மற்றும் இடியுடன் விடிய விடிய மழை பெய்தது. பழவந்தாங்கல் சுரங்கப்பாதையில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு மழை நீர் தேங்கியது. பெரம்பூர் சுரங்கப்பாதை தண்ணீர் நிறைந்ததால் மூடப்பட்டது. அதிகபட்சமாக அயப்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டர், அம்பத்தூர், அண்ணா நகரில் 11 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. தாம்பரம், சேலையூர், செம்பாக்கம், பெருங்களத்தூர், வண்டலூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுப்பகுதிகளிலும் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. திருத்தணி, திருவள்ளூர், திருமழிசை ஆகிய இடங்களில் மிதமான மழை பெய்தது. பொன்னேரி பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் பெய்த மழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் உள்ளிட்ட இடங்களிலும் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 6 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியின் ஜாமீன் கோரிய மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஓராண்டுக்கும் மேலாக புழல் சிறையில் உள்ள அவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்களை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செய்தன. இந்நிலையில் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் திரு செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை நீதிபதிகள் திரு அபய் எஸ் ஓஹா, திரு அகஸ்டின் ஜார்ஜ் மாயிஷ் அமர்வு விசாரித்து வந்தது. இந்த வழக்கின் விசாரணை முடிந்த நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. பண மோசடி வழக்குகளில் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் திரு பூபேஷ் பாகலின் துணை செயலாளராக இருந்த திருமதி சௌமியா சௌராஷியா நிலக்கரி ஊழல் தொடர்பான பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார். அவரது ஜாமீன் மனுவை சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றம் 3 முறை தள்ளுபடி செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் திரு சூரியகாந்த், திரு திபங்கர் தத்தா, திரு உஜ்ஜல் புயான் ஆகியோர் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் திருமதி சௌமியாவை 1.5 ஆண்டுகளாக சிறையில் அடைத்திருப்பதற்காக அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதேபோல பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட ஹரியானா காங்கிரஸ் எம்எல்ஏ திரு சுரேந்தர் பன்வாரை குருகிராமில் தொடர்ச்சியாக 14 மணி நேரம் 40 நிமிடங்கள் விசாரித்ததற்காக அமலாக்கத்துறைக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது அமலாக்கத்துறையின் வீரத்தை காட்டுவதல்ல என்றும் மாறாக ஒரு மனிதனின் கண்ணியத்திற்கு எதிரானது என்றும் நீதிபதி திரு மகாபீர் சிங் சிந்து குறிப்பிட்டார்.
வரும் நாட்களில் விசாரணைக்கு நியாயமான காலக்கெடுவை பின்பற்றுமாறு அமலாக்கத்துறைக்கு அவர் அறிவுறுத்தினார். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி விரட்டியடித்த சம்பவம் மீனவ மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் நேற்று கடலுக்கு சென்றனர். கச்சத்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இதனால் மீனவர்கள் உயிர் பயத்துடன் மீன்பிடிக்காமல் கரை திரும்பினர். இதுவரை இல்லாத அளவுக்கு சர்வதேச எல்லைப் பகுதியில் இலங்கை கடற்படையின் ரோந்து கப்பல்கள் அதிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். இலங்கையில் அதிகார மாற்றம் ஏற்பட்ட பிறகு இலங்கை கடற்படை கப்பல்களின் ரோந்து அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் கூறினர். சென்னை விமான நிலையத்தில் பிக்கப் பாயிண்ட் மாற்றப்பட்டுள்ளதால் வாடகை கார் ஓட்டுநர்களும் பயணிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர். அங்கு பராமரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ஒப்பந்த நிறுவன ஊழியர்கள் பயணிகளை அவமதிப்பதுடன் வழிமறித்து மிரட்டி வசூல் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இருசக்கர வாகனங்களுக்கு தடை விதிக்கப்படாத நிலையில் அவற்றை சங்கிலி போட்டு கட்டுவது அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. இந்நிலையில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் பிக்கப் பாயிண்டும் மாற்றப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் மற்றும் வாடகை கார் ஓட்டுநர்கள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இதற்காக அந்நிறுவனம் அமைத்துள்ள வழித்தடத்தில்தான் வாடகை கார் ஓட்டுநர்கள் செல்ல வேண்டும் என கட்டாயப்படுத்துவதாக அவர்கள் தெரிவித்தனர். நீங்கள் வந்தீங்கன்னாவே கம்பல்சரி 5 நிமிஷத்துக்கு மேலே போனால் 40 ரூபா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 80 ரூபா, அந்த மாதிரி ஏறினே போவோம், இன்க்ரீஸ் பண்ணினே போவோம். இவங்க இதிலே பிடிக்கிறாங்க, எல்லாமே கஷ்டம்தான். நாங்கள் இப்போ இருக்கிறது T1 டெர்மினலில் இருக்கோம். கேபோட பிக்கப் பாயிண்ட் T4ல் இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் குழந்தைய தூக்கிட்டு லகேஜ் தூக்கிட்டு போனோம் 20-25 மினிட்ஸ் ஆகிடும். வெரி டிஃபிகல்ட். கிட்ஸ் அண்ட் லாங் ஹார் ஃப்ளைட்டில் வரவங்க எல்லாமே ஒரு 20 நிமிஷமாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், லைனில் தான் நிற்கிறாங்க. அலைக்கழிக்கப்படுவதை தவிர்க்க பழைய பிக்கப் பாயிண்டையே பயன்படுத்த விமான போக்குவரத்து ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கம் வென்று வந்த இந்திய அணி வீரர் வீராங்கனைகளை நேரில் அழைத்து பிரதமர் திரு மோடி பாராட்டினார். ஹங்கேரியின் புடாபெஸ்ட் நகரில் நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாடில் பொதுப்பிரிவு மற்றும் பெண்கள் பிரிவில் இந்திய அணி தங்கம் வென்றது. இந்த போட்டியில் முதன்முறையாக தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்த வீரர்களை திரு மோடி தமது இல்லத்திற்கு அழைத்து பாராட்டினார். செஸ் ஒலிம்பியாடில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி, குகேஷ் டி, திவ்யா தேஷ்முக், வந்திதா அகர்வால் ஆகியோர் தனிநபர் ஆட்டத்துக்கு தங்கப்பதக்கங்களை வென்றனர். தங்கம் வென்ற சாதனையாளர்களுக்கு 3,20,00,000 ரூபாய் பரிசு தொகையை இந்திய செஸ் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். வேளாண் சட்டங்களை மீண்டும் கொண்டுவர முயற்சித்தால் இந்தியா கூட்டணி கடுமையாக எதிர்க்கும் என்று பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சந்திரபாபு நாயுடுவின் பாவத்தை கழுவ மாநிலம் முழுவதும் கோயில்களில் நாளை மறுதினம் பரிகார பூஜை நடத்த ஜெகன்மோகன் ரெட்டி அழைப்பு விடுத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்தீர்கள். வணக்கம்.